காசாவுக்கான குளோபல் சம்மிட் புளொட்டிலா மனிதநேய குழுவில் இடம்பெற்று இஸ்ரேலிய படையால் தடுத்து வைக்கப்பட்ட மலேசிய தன்னார்வலர்கள் அனைவரையும் துருக்கிய நாட்டு வழியாக பாதுகாப்பாக கொண்டுவர மலேசியா கடுமையாக முயன்று வருகிறது. அவ்விருப்பத்தை துருக்கிய அதிபர் ரிகேப் தயிப் எர்டோகனிடம் தாம் தெரிவித்ததாகவும் அதற்கு அவர் ஒப்புதல் அளித்ததாகவும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். எனவே இன்னும் ஓரிரு தினங்களில் அவர்கள் இஸ்தான்புல் கொண்டு வரப்பட்டு பின்னர் மலேசியா திரும்புவர் என்றார் அவர். இஸ்ரேலிய படைகளால் கைது செய்யப்பட்ட துருக்கிய தன்னார்வலர்களுடன் ஒரே விமானத்தில் அவர்கள் அங்கிருந்து வெளியே கொண்டு வரப்படுவர் என அன்வார் சொன்னார். இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்ட அனைத்து 23 மலேசிய தன்னார்வலர்களும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளதாக வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா முன்னதாக உறுதிப்படுத்தியது. இஸ்ரேலிய படைகளின் தொடர் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், மருந்து உள்ளிட்ட பொருட்களை சிறு சிறு கப்பல்கள் மற்றும் படகு வாயிலாக கொண்டு செல்வதற்காக மலேசியா உள்ளிட்ட பன்னாட்டு குழுவினர் காசாவை நோக்கி இந்த புளொட்டிலா மனிதநேய திட்டத்தில் பங்கெடுத்துள்ளனர்.